ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். வீட்டில் மாவு இல்லை, திடீர்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு டிஃபன் பண்ணணும், பசிக்குது ரொம்ப, வேறு காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா பண்ணுற ஒரு டிஃபன் தான் இது. 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய் பல்லாக நறுக்கினது. உங்களுக்கு பிடிக்கும்னா வேர்க்கடலை, கேரட்டு இதெல்லாம் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர், 1 கப் ரவைக்கு 1 கப் பச்சரிசி மாவு, தயிரும் 1 கப் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கர்நாடகாவில் அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க, அரிசி மாவில் பண்ணுறது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்த்தியான விஷயமும் கூட. ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு அடை சாப்பிட்டோன்னா ஒரு 3 இட்லி சாப்பிட்டதுக்கு ஈக்குவலாக அந்த ப்ரோட்டீன் அதில் இருக்கும். அரிசி மாவுன்றதுனால சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு இப்போ மாவு கலக்கும்போது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தயிர் விட்டுக்கோங்க, இல்லை தண்ணி விட்டுக்கோங்க, இல்லை மோர் இருந்தால் அது கூட விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த ரவை நல்லா ஊறி இருக்கும். நல்ல சன்ன ரவை கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை வாங்கிக்கோங்க. அதுதான் அரிசி மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகும். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது. நான் கொஞ்சோண்டு என்ன பண்ணேன், அந்த தயிர் பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மோர் மாதிரி தொடச்சிட்டு இதில் விட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் இந்த டிஃபன். ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம தொட்டுக்கலாம். காரக்குழம்பு, சாம்பார், ஏன் வெறுமையே சாப்பிட்லாம் சுட சுட. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவரு இல்லைன்னா வாழை இலை, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நல்லா தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறதுக்காக இதை இந்த மாதிரி பண்ணுறேன். நான் டைரெக்டாக தோசை கல்லிலே தட்டிடுவேன். அப்போ தண்ணி நல்லா கையில் ஒட்டிக்கணும். தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி தட்டும்போது நல்லா அழகாக பரத்த வரும். அப்படியே மெலிசாக பரப்ப வரும். உங்களால் எந்த அளவுக்கு பரத்த முடியுமோ அப்படி வறுத்துக்கோங்க. கவர் அப்படின்னும்போது கையில் அப்படி எடுத்து போடணும். ஏன்னா தோசைக்கல் சூடாக இருக்கும், கவரோடு போட முடியாது. வாழை இலைன்னா நீங்கள் அப்படியே தடவிடலாம். அப்படி இல்லை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இல்லைன்னா நல்லா உருண்டை பிடிச்சி கையை தண்ணி தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு தோசைக்கல்லையும் தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாவு அதில் போட்டு நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம தட்டலாம். சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க, மூடி போட்டு வேக வைக்காதீங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டு விடுங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை விடுங்க. இல்லை எனக்கு எண்ணெயே வேண்டான்னா கூட இதை நல்லா அடை திருப்ப வரும். டேஸ்ட்டுக்காகன்றதால கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெந்த உடனே அழகாக இப்படி எடுத்து போட்டு திருப்பிக்கலாம். சூப்பராக திருப்ப வரும். பார்த்தீங்களா, நல்லா மொறுன்னு இந்த ரவை, தயிர் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓரெல்லாம் மெத்துன்னு நல்லா வெந்திருக்கும். இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இதுக்கு நான் சூப்பரான ஒரு ரெட் சட்னி தான் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் சட்னி கூட நான் உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ரெட் சட்னி தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இந்த நம்ம அடையை இதில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டுட்டு அந்த சட்னியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி விண்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க பசிக்குது அப்படின்னு சொன்னால் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், சுட சுட ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ரெட் சட்னியும் எடுத்து சாப்பிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரெட் சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சோஷியல் டீம் பது சேனலில் போய் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.